தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. விவசாய நிலங்களில் இரவு நேரத்தில் நெல் பயிர் மேய்ந்து கிணற்றில் தவறி விழுந்த எருமை மாட்டை லாவகமாக மீட்டெடுத்த தீயணைப்புத் துறையினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்னமணப்புரம், பெரிய மணப்புரம் கிராமங்களில் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர் விவசாயம் செய்து வருகின்றனர். அருகாமையில் உள்ள செங்கனிமேடு பகுதியை சேர்ந்தவர்களின் எருமை மாடுகள் இரவு நேரங்களில் அவிழ்த்து விடுவதால் விவசாய நிலங்களில் மாடுகள் மேய்வதும் புரள்வதும் என விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதுகுறித்து காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் நேற்றிரவு விவசாயிகள் நிலத்தில் மேய்த்த எருமை மாடு ஒன்று அருகாமையில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் அப்பகுதிக்கு சென்ற விவசாயி ஒருவர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருந்த நிலையில் தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் அப்பகுதி விவசாயிகள் இணைந்து கிணற்றில் விழுந்த எருமை மாடை லாவகமாக கயிறு கட்டி இழுத்து உயிரை காப்பாற்றினர். இரவு நேரத்தில் அவிழ்த்துவிடும் மாடுகளை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.